இதில் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு. வாட்டர் ப்ரூஃப் தான். எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். நம்ம டேன் இருக்குதுல்ல, இந்த சன் டேன் இருந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to இது வந்து நார்மலு. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைட்டானாச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதுங்க தேய்ச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த ஹேக் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேரியஸ் பியூட்டி டிப்ஸ் ஹேக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல், அதாவது வாட்டர் ப்ரூஃப் காஜல் வந்து நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி மேக் பண்ணி அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் தாங்க. ஸ்பாஞ்சு, அப்புறம் வந்து ஓமம், இதில் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ நம்ம காட்டன் பஞ்சை எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம திரி மாதிரி ரோல் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து ஓமமோட விதையை வந்து உள்ளே வச்சு இப்படி வந்து அழகாக நம்ம ரோல் பண்ண போகிறோம். நமக்கு இது செய்கிறதுக்கு வந்து 4 விளக்கு தேவைப்படுது. நான் இன்றைக்கி 2 விளக்குலேயே செய்ய போகிறேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் தான் நமக்கு தேவை அப்படின்றதுனால நான் 2 விளக்கில் செய்கிறேன். ஸோ அதனால் 2 திரி வந்து அழகாக மெல்லிஸாக இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ 2வது திரியும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மெல்லிஸா. ஸோ இதுக்கு நம்ம தேவைப்படுறது 2 கப்பு, ஒரே ஒரு பிளேட்டு. அந்த பிளேட் வந்து வேஸ்ட்டு தட்டாக கூட இருக்கலாம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து திரியை விளக்கில் வச்சுட்டேன். விளக்கில் வச்சுட்டு நீங்கள் நெய் ஊற்றலாம், இல்லை பியூரான கோகோனட் ஆயில் ஊற்றலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் தான் ஊற்றினேன். பிகாஸ் வந்து இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுல இன்னும் பியூராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெய் யூஸ் பண்ணி ஏற்றியாச்சு. இப்போ அந்த பிளேட் வந்து இந்த நெருப்பில் படணும். பட்டாதான் நம்மளுக்கு வந்து கருப்பாக அந்த புகை வந்து பிளேட்டில் அடித்தாதான் நம்மளுக்கு அந்த மை வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஆயுர்வேதிக் திங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கப்பையும் ஈக்குவலாக வச்சு இந்த பிளேட்டில் வந்து நான் அந்த நெருப்பு படுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து தட்டில் வந்து பட்டு இதில் வந்து நம்மளுக்கு கறியாக வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நெருப்பு எரிஞ்சு முடிச்சிருச்சு, நம்ம கறியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். இது மாதிரி அட்டையை வச்சுட்டு இது மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு இதுக்கும் நான் வந்து நெய் வச்சு தான் குழைக்க போகிறேன், குழைச்சி பார்க்க போகிறேன். ஸோ இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி குழைச்சிக்கோங்க. குழைச்சிட்டு இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இதை டெஸ்ட் பண்ணிடலாமா? வாட்டர் ப்ரூஃபா? ஓகே, நான் ஹேண்டில் அப்ளை பண்ணுறேன். இதில் தண்ணி ஊற்றி பார்க்கலாம் வாட்டர் ப்ரூஃபா இல்லையான்னு. வாட்டர் ப்ரூஃப் தான். எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். வாட்டர் ப்ரூஃப் தான் காஜல். ஆமாம், வாட்டர் ப்ரூஃப் காஜல் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ரியா பாப்பாவுக்கு தான் ட்ரை பண்ணேன். பரவாயில்ல, வைக்கலாம் போல், எதுவும் ஆகாது. நல்லா இருக்குது, பியூராக நம்ம வீட்டிலே தயாரிக்கிறது, கீ வச்சு அந்த இதெல்லாம் வச்சு. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ கையில் கூட போட அப்படியே இருக்குது. சூப்பர்ல, பண்ணுங்க, வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பியூட்டி டிப்ஸ் ஒன்னொன்னா செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ஒரு சூப்பரான பியூட்டி டிப் நான் சொல்ல போறேன். இது வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னா, நம்ம இந்த பிஸி லைஃப்ல வந்து ஹேரை ரொம்ப கவனிச்சுக்கிறதுக்கு டைம் இருக்கவே இருக்காது. ஈவன் இந்த சன்னி வெதர், பொல்யூஷன், அந்த ஹேர் ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் நம்மளால சான்ஸே இல்லை, முடியவும் முடியாது. ஈவன் பிஃபோர்லாம் என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையா, டேமேஜா அண்ட் ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது. ஈவன் நான் ஹேர் எலாஸ்டிசிட்டி டெஸ்ட் எடுத்தாலும் ரொம்ப டேமேஜா ஈஸியா வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹேரையும் கவனிக்கணும், ஈவன் நம்ம ஒர்க்ஸையும் பார்த்துக்கணும்ன்றது முடியாத விஷயமா இருந்தது. அப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை இன்ட்ரோ பண்ணா. அது என்னன்னா, மாமா அர்த்தோட ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயில். ஸோ இதுதான் நான் நவடேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல வந்து ஹைபிஸ்கஸ் கரி லீவ்ஸ் இருக்கு. ஹைபிஸ்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம டேமேஜ் ஹேரை வந்து ரிப்பேர் பண்ணும். அண்ட் கரி லீவ்ஸ் இருக்கிறதுனால அது ரூட்க்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும், ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு வந்து தூண்டும். இது வந்து ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் வந்து ரொம்ப திக்காவும் ஷைனாவும் பெட்டராகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் யூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேட்டரை வச்சு ஈஸியா நம்ம வந்து ரூட்ஸ்க்கு வந்து
படுற மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது மாமாஅர்த் ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பு. ஸோ இதில் வந்து ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் இருக்குது. இது வந்து ஹேர் டேமேஜை ரிப்பேர் பண்ணுது, ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணுது அண்ட் ரொம்ப ஹேரை ஸ்ட்ராங் ஆக்குது. கரி லீவ்ஸ் வந்து மல்டிபிள் சைன்ஸ் ஆஃப் ஹேர் டேமேஜ். ஹைபிஸ்கஸ் ஃபைட்ஸ் ட்ரைனஸ் அண்ட் ஹேர் ஃபால். மாமாஅர்த் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 100% சேஃப் டு யூஸ். So guys, உங்களுக்கு மாமாஅர்த்தோட ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா மாமாஅர்த் வெப்சைட்ல ஆப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் மாமாஅர்த் ப்ராடக்ட் வந்து பிளிப்கார்ட், நைகா, அமேசான்ல அவைலபிளா இருக்கு. நியர் யுவர் ஸ்டோர்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. வெனவர் நீங்க வந்து நியர் ஸ்டோர்ஸ் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்றீங்க மாமாஅர்த் ப்ராடக்ட்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மாமாஅர்த் வெப்சைட்ல ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கோட நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் இருக்கு. வெனவர் நீங்க மாமாஅர்த்ல பர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்க உங்க பர்ச்சேசிங் ஆர்டரை அவங்க நடுற ட்ரீ மூலமா லிங்க் பண்ணுவாங்க. நீங்க உங்க ஆர்டரை வச்சு அந்த ட்ரீயை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். 2025ல 1 மில்லியன் ட்ரீஸ் நடணும்ன்ற எய்ம்ல மாமாஅர்த் இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும். நம்ம போய் நெக்ஸ்ட் ஹேக் பண்ணலாம். அடுத்தது என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு குட்டி அகல் விளக்கை வந்து மண் அகல் விளக்கை வச்சு அடுப்பில் ஏற்றிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம பசும் பாலை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட வந்து மஞ்சளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் வேறு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி பாதாமை வெளியில் எடுத்துக்கலாம். இது கூட வந்து ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பியூர் ரோஸ் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. அண்ட் வந்து ஆலோவேரா ஜெல்லையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடலை மாவு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே கலந்துட்டோம். இது வந்து வீக்லி 2 to 3 டைம்ஸ் போட்டால் நல்லா ஸ்கின் வந்து செம்ம பிரைட்னிங் ஆகுமா. அப்ளை பண்ணி பார்க்கலாமா? எங்கே நம்மளுக்கு டேனாக இருக்கோ ஹேண்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வச்சுருந்து வாஷ் பண்ணலாம். ஸோ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வாஷ் பண்ணி பார்க்கலாம் லைட்டானாச்சும் பிரைட்டாக இருக்கான்னு. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? என்ன இது எல்லோ கலர் இருக்கு, இது வெள்ளை கலர்ல. நான் வச்ச கை இது வந்து நார்மலு. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைட்டானாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. என்ன இருக்கா? ஏங்க இருக்கா? டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படியா? பரவாயில்லையே. எல்லோ கலராக இருக்கும் மஞ்சள் வச்சதுனால. மேபி அந்த டிஃப்ரென்ஸ். பட் 2-3 டைம்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்த ஹேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் ஆர்ம்ஸ், இந்த ஹேண்ட், இந்த நெக்ல எல்லாம் பிளாக் ஸ்பாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம். அதை தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு லெமனை நல்லா புழிஞ்சிக்கணும். அப்புறம் அது கூட வந்து நம்ம ஹனியையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பியூர் ஹனியையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து டொமேட்டோவையும் நல்லா புழிஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு அப்புறம் பேக்கிங் சோடா இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம டேன் இருக்குதுல்ல, இந்த சன் டேன் இருந்த இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வச்சுருந்து இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து செம்மையாக சன் டேன் ஆகிருந்தது நெக்கில். ஸோ அப்ளை பண்ணேன். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த டேன் இருக்கிற ஆல் ஓவர் நெக்கில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து வச்சிருந்து இதை நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இது தேய்ச்சா இப்படி வருதா பார்க்கலாம். வரல. வருது. நிமிருங்க. பரவாயில்லையே. ஆஹா வருது. இல்லைங்க தேய்ச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த ஹேக் வந்து ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த ஹேக்கில் பார்த்தீங்கன்னா இது ஓகே ஃபைன், லிட்டில் பிட் ஓகேன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த மை வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அது அழிச்சா டக்குன்னு போயிடுது. அண்ட் வாட்டர் ப்ரூஃப், அது ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா இது 2-3 வீக்லி வந்து 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. யூஸ் பண்ணி பார்த்தா மேபி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் போட்டதுனால கொஞ்சம் கை வந்து பிரைட்டாக தெரிஞ்சது போல் அந்த டைமுக்கு. தேர்ட் வந்து நெக்கில் இது பண்ணது இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அடுத்த ஹேக் வந்து என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம்.